வணக்கம். வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆச்சரியமான பயணத்துக்கு போகலாம். எங்கன்னு கேக்குறீங்களா? கொல்லிமலைக்கு தான். அங்க இருக்கிற மர்மங்களையும் கண்ணுக்கே தெரியாம வாழ்றதா சொல்லப்படுற சித்தர்களோட கதைகளையும் நாம தேட போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த சித்தர்கள் இன்னும் நம்ம கூடவே, ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாம வாழ்ந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நினைச்சு பார்க்கும்போதே உடம்பெல்லாம் சிலிர்க்குதில்ல? ஆமா, இந்த மாதிரி ஒரு பிரமிப்பான மர்மத்துக்குள்ளதான் நாம இப்போ நுழைய போறோம். சரி, நம்ம தேடல ஆரம்பிக்கலாம். கொல்லிமலையோட ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த மலை ஏறணும். அது சாதாரண பயணம் கிடையாது, அதுவே ஒரு பெரிய சவால். ஒன்னு ரெண்டு இல்ல, மொத்தம் 70 கொண்ட ஊசி வளைவுகள். அப்பா, ஒவ்வொரு வளைவும் வெறும் ரோடுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அது அந்த மலையோட ரகசியங்களை பாதுகாக்கிற ஒரு இயற்கை கோட்டை மாதிரி. ரொம்ப திறமையான டிரைவர்ஸ்னால மட்டும்தான் இந்த கோட்டையை தாண்டி உள்ள போக முடியும். கொல்லிமலையோட மர்மம் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. இப்போ நாம எங்க இருக்கோம்னு பாருங்க. தமிழ்நாட்டுல நாமக்கல் மாவட்டத்துல வானத்தை தொடுற மாதிரி நிக்குது போருங்க. இதுதான் கொல்லிமலை. நம்மளோட இந்த முழு தேடலும் இந்த மலைக்குள்ளதான் நடக்க போகுது. பல 100 வருஷங்களோட மர்மங்கள்லாம் இந்த பச்சை பசேல்னு இருக்கிற மலைக்குள்ளதான் புதிஞ்சு கிடக்கு. கொல்லிமலைய பத்தி பேசுற ஒவ்வொரு கதைக்கும் ஆதாரம் அதோட தெய்வீக பாதுகாவலர் தான். அந்த புராண கதையிலிருந்து தான் இந்த மலையோட மர்மங்கள் ஒவ்வொன்னா விரிய ஆரம்பிக்குது. அதாவது சித்தர்கள்லாம் ரொம்ப அமைதியா தவம் செய்யறதுக்கு இந்த மலையை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா அசுரர்கள் அவங்கள தொந்தரவு செஞ்சிருக்காங்க. அப்போ கொல்லிப்பாவைங்கிற ஒரு தேவதை தன்னோட வசீகரமான புன்னகையாலேயே அந்த அசுரர்களை கொன்னு விரட்டிடுச்சு. அவங்க செஞ்ச அந்த செயலால தான் இந்த மலைக்கே கொல்லிமலைன்னு பேர் வந்துச்சு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இது ஆன்மீகத்தை தேடுறவங்களுக்கு ஒரு புகலிடமா இருக்கு. சரி, புராண கதைகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இன்னைக்கும் அந்த மலையில உயிரோடு இருக்கிற நம்பிக்கைகளை பத்தி பார்க்கலாம். ஆமாங்க, கண்ணுக்கு தெரியாத சித்தர்கள் இன்னும் அந்த மலையில வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு அங்க இருக்கிற மக்கள் ரொம்ப ஆழமா நம்புறாங்க. அப்போ சித்தர்னா யாரு? அவங்க நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க இல்ல. இயற்கையோட விதிகளையே ஜெயிச்ச மகாஞானிகள். ரசவாதம், மருத்துவம், யோகான்னு எல்லாத்துலயும் கில்லாடிகளா இருந்து நம்ம கற்பனைக்கு கூட எட்டாத சக்திகளை வச்சிருந்தாங்க. அவங்களோட சக்திகளை கேட்டா ஆச்சரியப்பட்டு போவீங்க. ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு ஆன்மாவை மாத்திர கூடு விட்டு கூடு பாய்தல் வித்த. சில அபூர்வ மூலிகைகளை வச்சு நம்ம கண்ணுக்கே தெரியாம மறையறது. அப்புறம் ஜோதிபுல்னு சொல்ற ஒரு செடியை வச்சு இருட்டு குகைக்குள்ள லைட் போட்ட மாதிரி வெளிச்சம் உண்டாக்குறது. இந்த மாதிரி பல அமானுஷ்ய சக்திகள் சித்தர்களுக்கு இருந்திருக்குன்னு சொல்றாங்க. நீங்க அங்க போனா ஒரு மூலிகையை வச்சு ஒருத்தரையே முழுசா மறைய வச்சிடலான்னு அங்க இருக்கிறவங்க ரொம்ப இயல்பா சொல்லுவாங்க. இந்த ஒரு வரி போதும் இந்த மலையோட மர்மம் எவ்வளோ ஆழமானதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு, இல்லையா? நிறைய டிராவலர்ஸும் ஆன்மீக தேடல் இருக்கிறவங்களும் சித்தர்கள் வாழ்ந்ததுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு இந்த மலை முழுக்க தேடி அலையறாங்க. பாறைகள்ல இருக்கிற சில விசித்திரமான குறியீடுகளை பார்த்துட்டு இதுதான் சித்தர்களோட குகைக்கு போற ரகசிய வழியோன்னு நம்புறாங்க. இதனாலேயே இந்த தேடல் ஒரு நிஜமான சாகச பயணம் மாதிரி ஆகிடுது. சித்தர்களோட சக்தியையும் ஞானத்தையும் முழுசா புரிஞ்சுக்கணும்னா நாம ஒரே ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அவர்தான் போகர். சித்தர் பரம்பரைக்கே ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அவர். போகரோட வாழ்க்கை ஒரு பெரிய காவியம் மாதிரி. அவர் தமிழ்நாட்டுல பிறந்து காலாங்கிநாதல் மாதிரியான பெரிய சித்தர்கள் கிட்ட சீடரா இருந்தாரு. அப்புறம் சித்த மருத்துவத்தோட அறிவியலை உலகத்துக்கு சொல்ல கடல் தாண்டி சீனாவுக்கு போனாரு. அங்கதான் அந்த ஆச்சரியம் நடந்துச்சு. தன்னோட உயிரை ஒரு சீனரோட உடம்புக்குள்ள மாத்தி போயாங்ங்கிற பேர்ல அங்க வாழ்ந்தாரு. இதுதான் கூடு விட்டு கூடு பாய்தல் சக்திக்கு ஒரு உண்மையான வரலாற்று ஆதாரம். இப்போ போகரோட படைப்புகள்லயே ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய ரசவாத அதிசயத்தை பத்தி பார்க்கலாம். பழனி மலையில அவர் செஞ்ச முருகர் சிலை இருக்கு இல்லையா, அது வெறும் சாமி சிலை மட்டும் இல்ல, அது ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் மிராக்கிள். நவபாஷாணம். இந்த பேரை நல்லா கவனிங்க. நவனா 9, பாஷாணம்னா விஷம். ஆமாங்க, 9 விதமான பயங்கரமான விஷங்களோட கலவை தான் அது. ஒரு நிமிஷம் யோசிங்க, அழிக்கிற சக்தியுள்ள விஷத்தையே உயிரை காப்பாத்துற அமிர்தமா மாத்துறது. இதுதான் சித்தர்களோட அறிவோட உச்சம். அது எப்படி செஞ்சாங்கங்கிறத கேட்டா இன்னும் ஆச்சரியமா இருக்கும். 4000க்கும் அதிகமான மூலிகைகளை சேகரிச்சு அதோட சாரை எடுத்து 9 விதமான விஷங்களை தயார் செஞ்சு இதை எல்லாத்தையும் ஒன்னா கலந்து காலத்தால கூட அழிக்க முடியாத ஒரு பொருளை உருவாக்கி அதுல தான் முருகரோட சிலையே செதுக்கியிருக்காரு போகர். இது சும்மா சயின்ஸ் இல்ல, பிரபஞ்சத்தோட ரகசியத்தையே தெரிஞ்சு வச்சிருந்த ஒரு மேதையோட வேலை. அப்போ இந்த சிலை வெறும் சிலை இல்ல, அது ஒரு ஆல்கெமி இன்ஜின், ஒரு ரசவாத இயந்திரம். அந்த சிலை மேல படுற எந்த ஒரு பொருளும், உதாரணத்துக்கு தண்ணி, பால், தேன் எதுவா இருந்தாலும் அது கொடிய நோய்களை கூட குணப்படுத்துற மருந்தா மாறிடும். இதுதான் போகரோட உண்மையான நோக்கம். இந்த நவபாஷாணத்தை நாம 2 விதமா பார்க்கலாம். ஒன்னு, சித்தர் பாரம்பரிய பார்வை. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது நோயை குணப்படுத்தி
உடம்புல இருக்கிற சக்கரங்களை பேலன்ஸ் பண்ணி நமக்கு காஸ்மிக் எனர்ஜியை கொடுக்கிற ஒரு தெய்வீக மருந்து. இன்னொரு பக்கம் சயின்ஸ் பார்வையில பார்த்தா இது ரொம்பவே பவர்ஃபுல்லான கெமிக்கல் குணங்கள் இருக்கிற 9 விஷமூலிகைகளோட ரொம்ப சிக்கலான ஒரு கலவை. இங்க பழங்கால அறிவும் புதுக்கால அறிவியலும் ஒன்னோட ஒன்னு மோதுதுன்னு கூட சொல்லலாம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை யோசிக்க வைக்கிறேன். பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷனால விஷத்தையே மருந்தா மாத்த முடிஞ்சதுன்னா இந்த பூமி இன்னும் எத்தனையோ பழங்கால ரகசியங்களை தனக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அப்போ நமக்கு எல்லாம் தெரியும்னு நம்ம நினைக்கிறோமே, நம்ம அறிவுக்கு ஒரு எல்லை இருக்குல்ல, அந்த எல்லை உண்மையிலே எங்க தான் முடியுது?